நம்ம இவ்வளோ நாள் தைரியமா தியாவை அத்தையை நம்பி விட்டுட்டு போயிட்டோம். ஆனால் இவருக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவருக்கு கோபம் என் மேலே மட்டும்தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் தியா மேலே எப்படி பாயம் நான் யோசிச்சு கூட பார்க்கல. அவர் எதுக்கு தியா கிட்ட அப்படி பேசினாரு? குழந்தையும் வேணானா அப்போ தியா இருக்கதால தான் இன்னும் வெளியே துரத்த முடியலன்னு தியாவை ஏதாவது பண்ணிடுவாரோ? நம்ம வேற இவ்வளோ நாள் தியாவை அத்தையை நம்பி விட்டுட்டு போயிட்டோம். ஆனால் அத்தைக்கு இவரோட குணம் எதுவுமே தெரியாதுல்ல. இதுக்கு மேலேயும் தியாவை அத்தையை நம்பி எப்படி விட்டுட்டு போகிறது? நம்ம வேலைக்கு போயிட்டா தியாவை யார் பார்த்துப்பா? இதையும் மீறி இவளை விட்டுட்டு போயிட்டு இவர் பேசுனதெல்லாம் மனசில் அவள் நினச்சி ஒவ்வொரு செகண்டும் பயந்துட்டே இருக்கிற மாதிரி தானே இருக்கும். இப்போ என்ன பண்ணுறது? அதுக்காக நம்ம வேலையும் விட முடியாது. நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காகவும் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இப்போதைக்கு சித்துவுக்கு உண்மை தெரியல. எல்லாம் ஞாபகத்துக்கு வர வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருந்தாகணும். வேலைக்கு போய் நம்ம தான் அதுக்கான தேவைகளை பார்த்துக்கணும். இவ எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்கா? ஓ, அந்த ஆள் கிட்ட பேசணும்னு நினைச்சு அழுதுட்டு இருக்காளோ? என்ன மேடம், ஏதோ அழுத மாதிரி இருக்கு. இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தீங்க, நான் வந்த உடனே அப்படி கண்ணை துடைக்கிறீங்க. அப்படி என்னாச்சு மேடத்துக்கு? ஏ ஸ்னேகா, இப்ப எதுக்கு அழுகுற? ஏ உன்னதான் கேக்குறேன், எதுக்கு அழுகுற? ஒன்றும் இல்லை. நீ ஒன்னும் இல்லைன்னு சொன்னாலும் நீ எதை நினைச்சல்றன்னு தெரியுது ஸ்னேகா. ஸ்னேகா, இவ்வளவு நாள் தனியா இருந்து நிறைய தவிச்சு போயிருப்பல்ல. உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது சாஞ்சு அழுறதுக்கு கூட ஒரு தோல் கிடைச்சிருக்காதுல்ல. இன்னைக்கு உன்னால எவ்வளவு தூரம் அழ முடியுமோ அவ்வளவு தூரம் அழுதுரு. உன்னால எப்போ நடந்த எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொன்னா மட்டும் போதும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். எப்பவுமே உனக்கு சப்போர்ட்டா நான் இருப்பேன். தியாவுக்கு எதுவுமே ஆகாது. எது? தியாவுக்கு எதுவும் ஆகாதா? அப்போ நம்ம பேசுனதை சித்து கேட்டுட்டானா? என்ன மேடம், மறுபடியும் ஏதோ யோசிக்கிறீங்க? இல்லை, நீங்கள் சொல்கிறது புரியலை. ஒன்னும் இல்ல, உனக்கும் தியாவுக்கும் எதுவுமே ஆகாம நான் பார்த்துப்பேன்னு சொல்றேன். இல்லை, என்னை பற்றி நான் கவலைப்படலை. ஆனால் நீங்கள் தியாவை பார்த்துப்பீங்கல்ல. ஏன் விட்டுட்டு மேடம் எங்க போறீங்க? நான் எங்கேயும் போகல. இருந்தாலும் தியாவை பத்திரமா பார்த்துப்பீங்கல்ல. ஃபர்ஸ்ட் எனக்கு என் பொண்டாட்டி முக்கியம். என் பொண்டாட்டியை நான் நல்லா பாத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அவ மூலயமா வந்து என் பிள்ளைய பாத்துக்கிறேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. தியாவை பார்த்துப்பீங்களா பார்த்துக்க மாட்டீங்களா? அதாம்மா, நான் என் பொண்டாட்டியை சேர்த்து தான் பாத்துக்குவேன். அதை நீ ஒத்துக்கவே ஒத்துக்க மாட்டியா? என்ன யாரும் பார்த்துக்க தேவையில்லை. எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும். அப்படியா? உனக்கு பாத்துக்க தெரியுமா? ஆனா என்னையும் பொண்ணையும் பாத்துக்கிறதுக்கு என் பொண்டாட்டி வேணுமே. அதனால என் பொண்டாட்டியை நான் பாத்துக்கிட்டாதான் அவ எங்களை பாத்துப்பா. பைத்தியம், பைத்தியத்துக்கு எனக்கு இருக்கு தெரியல போல. மேடம், கிறுக்குலாம் தெளிஞ்சுதான் இருந்துச்சு. ஆனா என்ன, இப்ப கொஞ்ச நாளா கிறுக்கு பிடிச்சிருச்சு. அதான் உங்ககிட்ட போய் ஆறுதல் தேடி வந்தேன் பார்த்தீங்களா? தெரியாம சாஞ்சிட்டேம்மா. பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. நீ எப்ப வேணாலும் கூப்பிடு, நான் வந்து கிட்டக்க நிக்கிறேன். நீ சாஞ்சுக்கோ. அழுகும் போதாவது சாஞ்சுட்டு தோணுது. நீங்க என் ஹஸ்பண்ட் தெரியுதா? தெரியுமா? அது நல்லாவே தெரியும். நான் உங்க ஒய்ஃப் தெரியுமா? அது என்ன நல்லாவே தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. என்ன நீங்க நீங்க வேற மாதிரி பேசுறீங்க. இல்ல, நீ என்ன பைத்தியக்காரனே நினைச்சிட்டு பேசு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன்னா உனக்கு தான் எதையும் என்கிட்ட சொல்றதுக்கு விருப்பம் இல்லையே. அப்படி இருக்கும்போது நீ என்ன பைத்தியக்காரனே நினைச்சிட்டு பேசு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. உங்களை நான் அதை மீன் பண்ணியே பேசல. அப்படி இருக்கும்போது தேவையில்லாம ஏன் பேசுறீங்க? ஏய், உனக்குள்ள 3 கேரக்டர் இருக்கான் தெரியுமா? அம்பி, அன்னியன், ரெமோ. ஆனா அதுல யாரு எப்ப வெளியே வரான்னு தான் தெரிய மாட்டுது. நீ பைத்தியம் என்ன சொன்ன காலம் போய் உன் கூட எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு எனக்கு தான் இப்ப டவுட்டா இருக்கு. ஆமா, நீ என்ன பொம்பளை? யோ, உனக்கு ரொம்ப கொழுப்பு தானே. ஆனா எனக்கு ஒண்ணு புரியல ஸ்னேகா. நீ உரிமையும் எடுத்துக்கிற, உரிமையாவும் பேசுற. சில டைம் நீ யாருடானும் கேக்குற. ஆனா லைசன்ஸ் கழுத்துல இருக்கு. நானும் உன்கிட்ட கேட்டு பாத்துட்டேன், பாதி தெரிஞ்சிருச்சு, மீதிய சொல்லுன்னு. ஆனா அதை சொல்லவும் தயாரா இல்ல. நீ கேட்டா நானே தான் தெரியணுங்கிற, தெரிஞ்சுட்டு வரலான்னு பார்த்தா அதுக்குள்ள அழுகுற நீ. அப்போ நீ என்னதான் ஸ்னேகா முடிவு பண்ணிட்டு இருக்க? நான் என்ன முடிவு பண்ண போறேன்? நான்லாம் எதுவும் முடிவு பண்ணிட்டு இல்ல. எனக்கு அழுகணும்னு தோணுச்சுன்னா அழுவேன், பிடிச்சி சாஞ்சிட்டு அழுகணும்னு தோணுச்சுனாலும் சாஞ்சிட்டு அழுவேன். அத யாருமே கேட்க முடியாது. ஏன்னா யூ ஆர் மை ஹஸ்பண்ட். அதனால எனக்கு எப்போ தோணுனாலும் நான் அழுவேன். ஏய், இங்க பாரு, அதோட நிப்பாட்டிக்கா. எனக்கு எப்போ அடிக்கணும்னு தோணாலும் நான் அடிப்பேன். அதுலயும் நான் ஒன்றும் குறை வைக்க மாட்டேன்னு.
முத தடவை சொன்னது ஓகே, ரெண்டாவது தடவை ஒண்ணு சொன்னீங்க, அப்ப மட்டும் சொல்லு, நான் அந்த பக்கம் வர மாட்டேன்னு. அடேங்கப்பா, ஹே, உனக்கு சிரிக்கலாம் தெரியுமா? ஏன் நான் என்ன பைத்தியமா சிரிக்காமலே இருக்கிறதுக்கு? அப்படி இல்ல, இருந்தாலும் சிரிச்சா அழகா தான் இருக்கு. ஆமா, எதுக்கு அழுத? ஆ அதான் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன்ல. ஏய், இப்ப நானே சொன்னேன் நான் உன் புருஷன் புருஷன்னு, அந்த புருஷன் கிட்ட சொல்லக்கூடாதா? ஆ எவங்கிட்டையும் சொல்ல முடியாது. எது? ஏய், இதுக்கு மேல நான் கேட்டேன்னு வச்சுக்கையா, எனக்கு செருப்பு கொண்டே அடி. இதுக்கு மேல என்னால இங்க நிக்க முடியாது, ஏன்னா அண்ணியன் வெளியே வந்துட்டான். எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். ஸ்னேகா, என்னதான் நடந்த விஷயத்த என்கிட்ட மறைக்கணும் ட்ரை பண்ணாலும் உன் மனசுல வலி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ இந்த விஷயத்த என்கிட்ட எதுக்கு சொல்ல மாட்டேன்னு எனக்கு புரியுது. என் குடும்பத்துக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னு நீ நினைக்கிற, அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராம நான் பார்த்துப்பேன் ஸ்னேகா. எனக்கு தெரியும் சித்து, நீ எல்லா டைம்லயும் நீ எனக்கு துணையா இருப்பேன்னு. ஏன்னா நீ அப்பவே உன் வீட்டையும் என் வீட்டையும் எதிர்த்துட்டு நீ என்ன கல்யாணம் பண்ண. நீ என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே எனக்காக துணையா நின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் வேற ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நான் உன் பொண்டாட்டியா இருக்கேன். இப்போ நீ என் துணையா நிற்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சித்து. ஆனா இனிமேலாவது எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. சோடா புட்டி, இன்னைக்கு வா ஆபீஸ்க்கு. உனக்கு இன்னைக்கு இருக்கு மவனே. பேசின கொஞ்ச நேரத்திலே லைவ் டெலிகாஸ்ட் பண்ற. வாடா வா, உன்னை இன்னைக்கு என்ன பண்ற பாரு. காவியா, எல்லாரும் வந்துட்டாங்களா? லாகின் பண்ணியாச்சா? நான் தான் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு போல. எல்லாரும் வந்துட்டாங்களா? என்ன கேட்ட கேள்விக்கு பதில் வரல? காவியா, என்ன பதில் வரல? பதில் வரலனா போனை பார்க்க கூடாது. ரிசப்ஷன்ல யார் இருக்கான்னு அவிய மூஞ்ச பார்க்கணும். ஏய், நீ எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்க? எங்க காவியாவை காணோம்? காவியா மேடம் பர்மிஷன் எடுத்திருக்காங்க. அதனால காவியா வர வரைக்கும் உங்களை வரவேற்கலான்னு நான் ரிசப்ஷன்ல உட்கார்ந்திருக்கேன். ஏன்னா நீங்க வரும்போது வரவேற்பு இல்லாம இருந்துடக்கூடாதுல்ல, அதனாலதான் உங்களுக்காக நாங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். ஏன்னா சாருக்கு வரவேற்பு முக்கியம் அல்லவா. கூடவே உங்களுக்கு ஆர்த்தி எடுக்கிறதுக்காக சொப்பன சுந்தரியா அனுப்பி விட்டேன். ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு வானே, கொஞ்ச நேரத்துல வந்துருவா. அதையும் உங்களுக்கு ஆர்த்தி எடுத்துடலாம். ஏய், இப்ப எதுக்கு இப்படி பேசுற? நேத்து நைட்டு போன்ல நல்லா தானே பேசினேன். அதான் அதான் அந்த தப்பு தான். நேத்து உன்கிட்ட போன்ல நல்லா பேசின பாரு, அதனாலதான் எனக்கு வச்சிருக்க ஆப்பு. இனிமேல் உனக்கு எவ்வளவு போன் அடிப்பா? நான் இல்ல, உனக்கு எவ்வளவுமே போன் அடிக்க மாட்டான். அதே மீறி உனக்கு எவ்வளவு போன் அடிச்சான்னு வச்சுக்கையா, என்னே மாதிரி பைத்தியமாக்கி உட்கார வச்சிருவிய. பாம்போல உள்ள உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்னையே நீ வெளியே உட்கார வச்சிட்டல்ல, இதுலயே தெரியுது உன் லட்சணம் என்னன்னு. ஏம்மா, நான் என்னம்மா பண்ணேன் உன்ன? நீ தானே நேத்து போன் பண்ணி என்ன சாப்பிட்டியான்னு கேட்ட. அதான் சொல்றேன்ல சார், அந்த சோத்த தின்னிலா திங்கலியான்னு போன் போட்டு கேட்டேன் பாத்தீங்களா, அது தப்பு. இவ்வளோ நாள் அள்ளி திங்க தெரிஞ்ச உனக்கு இனிமேலும் அள்ளி திங்க தெரியும் விடாம விட்டேன் பாத்தியா, அது ஏன் தப்பு. ஏதோ நீ அன்னைக்கு சொன்ன கதையில என் மனசு கஷ்டமாயி என் ஹார்ட் வர சென்சிட்டிவான ஹார்ட், அதனால உனக்கு போன் பண்ணேன். ஆனா நான் போன் பண்ணி கேட்டது ஒரு தப்புன்னு நீ செஞ்ச பாரு ஒரு சம்பவம். ஏய், சத்தியமா நான் எதுவுமே பண்ணல. ஆமா ஆமா, நீ எதுவுமே பண்ணலதான். நீ ஒரு காமெடி பாத்திருக்கியா? அந்த சீனை என் வாயால சொல்லக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். சரி நீ தானே கேளு. இந்த கிரி படம்னு ஒரு படம் உண்டுமே, அதுல ஒரு சீன் வருமே, இந்த பேக்கரி எப்படி வச்சேன்னு. அதுக்கு அவன் கூட எங்க அக்காவை வச்சுதான்டா இந்த பேக்கரிய வாங்கினேன்னு சொல்லுவானே. எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா ஒரு விஷயம் சொல்லுவான், இந்த விஷயம் நமக்குள்ளே தான் இருக்கணும், யாருக்கிட்டையும் சொல்லிடாதடா, யாருக்கிட்டையும் சொல்லிடாதடான்னு. சொல்லிடாதான்னு சொல்லி அவனை பக்கத்துல தான் படுக்க வச்சிருப்பான். ஆனா காலையில பார்த்தா ஊரே எந்திரிச்சு போய் அவன் மூஞ்சில காரி துப்போம். இப்போ அந்த கதை தான் இங்க நடந்துட்டு இருக்கு. உனக்கு போன் பண்ணி நான் சாப்பிட்டியான்னு தானே கேட்டேன், செத்துட்டியான்னு கேட்டேனா? அதுக்காக நீ பண்ண காரியம் தானே இதெல்லாம். ஏய், உண்மையாலுமே ஒண்ணுமே புரியல. நீ என்ன பண்ணேன்னு சொல்லு. அதான் நான் சொல்லிட்டேன்ல, உனக்கு தெரியவே தெரியாது தெரியாது. ஆமா 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 ஆமா, நேத்து ஸ்வேதா மேடம் அக்கா சாருக்கு போன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்டிருக்காங்க, அதை சொல்றதுக்கு தான் போன் பண்ணேன்.
ஆமா மச்சான் ஆமா, ஸ்வேதா மேடம் ஆகாஷ் சார் விஷயம் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. சரி ஸ்வேதா மேடம் ஆகாஷ் சாருக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்டாவல, சரி நம்ம ஆளுக்கு ஃபோன் பண்ணி நம்ம கேட்பேன்னு ஃபோன் போட்டேன். அவ பிரியாணி தின்னுட்டு தூங்கிட்டா. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இந்த ஆகாஷ் சார் என் கூட இருக்கும்போது பூனை மாதிரி இருந்துட்டு நைட்டு சாப்பிட்டியான்னு கேட்டதுக்குலாம் பதில் சொல்லுவாருன்னு நினைச்சு கூட பார்க்கல. தெரியுதா? இப்ப தெரியுதா நான் எதுக்கு கோவப்பட்டு பேசினேன்னு? இப்ப நல்லாவே தெரியுது. சரி நீ போ, நான் அவனை பாத்துக்கிறேன். அவனை பாத்துக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ எனக்கு பதில் சொல்லு. உனக்கு நான் ஃபோன் பண்ணது ஒரு குத்தோன்னு அதை இந்த ஆளுகிட்ட போய் சொல்லியிருக்க. அதை இந்த ஆளு எல்லாருக்கும் தந்தி அடிச்சு சொல்லிட்டு இருக்கான். நீலாம் ஒரு மனுஷனு உன்கிட்டலாம் போய் சாப்பிட்டியான்னு கேட்டது ஏன் தப்பு தான். உன்கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்ட மத்தியா, அதுக்காக எங்க அம்மா வாங்கி கொடுத்த புது செருப்பாலையே நான் என்ன அடிச்சுக்கணும்? ஏய் நான் தான் சொல்றேன்ல என் மேல தப்பு இல்லன்னு. இந்த பைத்தியக்காரன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவன் எந்த அளவுக்கு கொண்டு விட்டுருக்கான்னு பாரு. இந்த ஆளு இப்ப வரைக்கும் பாதி ஊருக்கே ஃபோன் பண்ணி சொல்லிருப்பான் போல. எனக்கெல்லாம் தெரியாது. யார் யாருக்கெல்லாம் இந்த ஆளு ஃபோன் பண்ணி சொன்னாலும் அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அந்த பிள்ளை எனக்கு ஃபோனே பண்ணலன்னு திருப்பி சொல்லணும். அப்படி சொல்லலன்னு வச்சுக்கயா, நைட்டு தின்ன சோறு, காலையில தின்ன சோறு, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரும்போது தின்னுட்டு வந்திருப்பிய அந்த சோறு எல்லாத்தையும் அடிச்சே வெளியே வர வச்சிருவேன். இனிமேல் வாழ்நாள்ல சாப்பிட்டியான்னு எவனையும் நான் கேட்க மாட்டேன். நான் பாட்டுக்கு சாப்பிட்டேன், நானு வாய மூடிட்டு உட்கார்ந்துருவேன். சரி கோவப்படாம நீ போ, நான் அவனை பாத்துக்கிறேன். போய் பாரு, இல்லைன்னா இங்க போய் சாவு. என்கிட்ட எவனும் வந்துடாதீங்க, கடுப்பேத்திக்கிட்ட மனுஷனை. மச்சான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஆகாஷ் சார் இருக்காருல்ல, அவருக்கு ஃபோன் பண்ணி ஸ்வேதா மேடம் சாப்பிட்டியான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இவரு சாப்பிட்டேன்னு பார்த்து சொல்லியிருக்காரு. அதான் உன்கிட்ட சொல்றதுக்காக நான் ஃபோன் பண்ணேன். இது இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, நீயும் ட்ரெண்ட் ஆக்கி விடு. எம்மா அட்மினு போடுமா சாங்க. ஆகாஷ் சார், நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி தானே சார் பழகணும். என் மேல எதுக்கு கை வச்சியா? கைய வச்சிருக்க கூடாது நாய, காலை வச்சிருக்கணும். ஆமா நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? அப்படி என்ன பாவம் பண்ணேன்னு இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணி வச்சிருக்க? சார் நான் என்ன பண்ணேன்? நான் எப்பவுமே உங்களுக்கு கனவுல கூட நல்லது நினைச்சு தானே தூங்குறேன். அதுலயும் இந்த ஆகாஷ் சார் கூடிய சீக்கிரத்துல குழந்தை குட்டியோட வரணும்னு. என் நாய ஃபர்ஸ்ட் குடும்பம் நடத்த விடு, அப்புறமா குழந்தைய பத்தி பேசிக்கலாம். டேய் ஒழுங்கு மரியாதையா சொல்லு, நைட்டு என்ன பண்ண? என்னடா பண்ண? நான் எதுவுமே பண்ணலையா சார்? நீங்க தானே ஸ்வேதா மேடத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. டேய் நான் அவகிட்ட பேசிட்டு இருந்ததா இருக்கட்டும், நீ என்னடா பண்ண? நான் என்ன பண்ணேன்? எனக்கு தெரிஞ்ச 4 பேர்கிட்ட சொன்னேன். 4 பேர்கிட்ட சொன்னியா இல்ல 4 லட்சம் பேர்கிட்ட சொன்னியா? எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு, ஏன் சம்பந்தப்பட்டவளுக்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு, அங்க அவ அட்மின்ல உக்கரமா வந்து உட்கார்ந்துருக்கா. எது நம்ம சிப்ஸ் மேடமா சார்? ஆமாடா பைத்தியமே, பைத்தியக்காரா. அவ பேசுற பேச்ச பார்த்தா என் சாவுக்கு கூட வரமாட்டா போல. என்னடா நினைச்சிட்டு இருக்க நீனு? சார் நான் சொன்ன விஷயம் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சோ? பிரச்சனை ஆயிட்டோவா? டேய் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னியோ அவங்க எல்லாருக்கும் அப்படி அவங்க 2 பேரும் பேசலன்னு சொல்றா. அட இவ்வளவுதான் விஷயமா? இதுக்குதான் வீர பண்ணிய மாதிரி வெறப்பா இருந்தீங்களோ? இருங்க நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். டேய் மச்சான் உன்கிட்ட சொன்னேன்ல, அதான்டா ஸ்வேதா மேடம் ஃபோன் பண்ணி ஆகாஷ் சார் சாப்பிட்டியான்னு கேட்டான்னு சொன்னேன்ல, அப்படி எதுவும் நடக்கலையாண்டா? ஆகாஷ் சொல்ல சொன்னாரு. எடு செருப்ப நாய. ஆகாஷ் சார் பாய். கையில மாட்டுடா, அப்புறமா இருக்கு ஜூஸ் புளிஞ்சிடுறேன். டேய் என்னடா ரொம்ப நாளா பிஸியாவே போயிட்டு இருக்க? நான் பிஸியா போறதெல்லாம் இருக்கட்டும், உங்களை பிஸி ஆக்குறதுக்கு ஒரு வேலை கொடுத்தேனே செஞ்சீங்களா? டேய் டேய் சரவணா, அந்த வேலையை மட்டும் பத்தி கேட்காதடா. அவ பெரிய தில்லாலங்கடியா இருப்பா போலடா, கண்டே பிடிக்க முடியல அவளை. ஓ அப்படியா? ஆமாடா, இவ்வளவு நாள் தேடுறோம், நம்ம கண்ணுல சிக்கிறாளா பாரு, அப்ப தில்லாலங்கடி தானே? ஆமாடா சிக்க மாட்டா, ஆனா நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ இல்லையோ, நான் கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிருவேன். டேய் நீ கண்டுபிடிச்சிருவியா? நாங்க இவ்வளவு தூரம் தேடுறோம், எங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல, அது எப்படி உன்னால கண்டுபிடிக்க முடியும்? அப்ப இன்னுமா கான்டாக்ட்ல இருக்க? அவ இன்னும் கான்டாக்ட்ல தான் இருக்கா, கண்டுபிடிக்கிறதுக்காக அப்பப்ப அப்படி பேசிட்டு இருக்குது. ஆனா கூடிய சீக்கிரம் மாட்டிடுவா மச்சான், அது யாருன்னு கூடிய சீக்கிரத்துல கண்டிப்பா மாட்டிடுவா. டேய் அவ மாட்டுறதெல்லாம் இருக்கட்டும்டா, ஆனா எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். அவளை கண்டுபிடிக்கிறத இதோட விட்டுருடா.
இந்த காலேஜ்ல நம்ம எப்படிடா சுத்திட்டு இருந்தோம். ஆனா அன்னைக்கு ஒருத்தி உனக்கு கேவலமா திட்டிட்டா. உன்னை திட்டின நேரத்துல இருந்து நாங்களாம் பொண்ணுங்க கிட்ட வச்சுக்கிறதே கிடையாது. டேய், நம்ம தப்பு பண்ணா யாரா இருந்தாலும் அடிக்க திட்டெல்லாம் செய்ய தானே செய்வாங்க. அந்த இடத்துல நான் பண்ணது தப்பு தானே. டேய், என்னடா சொல்ற? ஆமாண்டா, ஏற்கனவே அவளை ஒரு தடவை நான் திட்டி இருக்கேன்ல, அது தப்பு தானே. அதனால அவ ரிவெஞ்ச் பண்ணிருக்கலாம். இல்லையே, இது ரிவெஞ்ச் பண்ண மாதிரி இல்லையே. ஏற்கனவே நடந்த விஷயத்த மறந்த மாதிரியும் நான் ரிவெஞ்ச் பண்றதுக்கு தான் உன்னை பண்ணேன்னு யாரோ சொன்ன மாதிரி இல்ல இருக்கு. நீ யதார்த்தமா பேசுற மாதிரி இல்லையேடா. ஆமாடா, நான் யதார்த்தமா பேசலதான். அன்னைக்கு என்ன ஒரு பொண்ணு திட்டுச்சுல்ல, அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, சித்து அண்ணனோட தங்கச்சி. சித்து அண்ணனோட தங்கச்சியா? யாருடா சித்து? இது உங்க அண்ணனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கல்ல, அந்த அண்ணனோட தங்கச்சியா? ஆமா, அவரோட தங்கச்சி தான். எங்க ஜீவானனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் நடந்துச்சுல்ல. எது என்கேஜ்மெண்டா? டேய், பின்ன ஏன்டா எங்களால கூப்பிட்டு சோறு போடல? டேய், சிம்பிளா பண்ணாங்கடா, அதனாலதான் கூப்பிடல. கல்யாணத்துக்கு கண்டிப்பா கூப்பிடுவோம், சரியா? டேய், ஒரு பேச்சுலர் பார்ட்டிக்கு பயந்தாடா கூப்பிடல. டேய் டவுசரு, ஒன்னே மாதிரி எல்லாம் யோசிக்காத. பேச்சுலர் பார்ட்டி எப்ப வேணாலும் வச்சுக்கலாம். அது சிம்பிளா பண்ணணும்னு நினைச்சாங்க, அதனாலதான் யாரையும் கூப்பிடல, நானும் உங்களை கூப்பிடல. சரி மச்சான், அப்ப கல்யாணத்துக்காவது கூப்பிடு. சரவணா, அவன் கிடக்கான், நீ அந்த பொண்ணு கதையை சொல்லு. இல்லடா, அந்த சித்து அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ அவங்க அண்ணன் குழந்தைய கூப்பிடுறதுக்காக அவங்க வந்திருந்தா. அப்போதான் அவ என்கிட்ட சாரி கேட்டா. நான் பண்ணது தப்புன்னு எனக்கு தெரியும், அதனால சாரி அப்படிங்கிற மாதிரி கேட்டா. நீங்க பண்ண தப்ப உங்களை ரியலைஸ் பண்ண வைக்கிறதுக்காக தான் அப்படி திட்டினேன், மத்தபடி நான் பண்ணதும் தப்பு தான் அப்படின்னு சாரி கேட்டுட்டு போனான். ஏன் மச்சான், உன்னை ரியலைஸ் பண்ண வைக்கணும்னு அவன் ஏன் நினைக்கணும்? ஏதோ அவன் திட்டான், சரி நம்ம பேருக்கே திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக வேண்டியதானே. உங்களை ரியலைஸ் பண்ண வைக்கிறதுக்கு தான் நான் அப்படி பண்ணேன்னு உன்கிட்ட வந்து இருக்க சொல்லணும். அதாண்டா எனக்கும் தெரியல. ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு பையன் திட்டானே அப்படின்னு பண்ணிருப்பாளோ. டே, அதான்டா நானும் சொல்றேன். அப்படியே பண்ணியிருந்தாலும் அவ பழி வாங்கணும் தானே நினைக்கணும். ஏன் உன்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், இந்த மாதிரி பண்றதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு எதுக்கு உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்? தெரியலையே அவன் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணான்னு. டே சரவணா, சித்து ஒண்ணு என் தங்கச்சின்னு தானே சொன்னா? ஆமாண்டா, ஏன் இவ்வளவு நேரம் உனக்கு காது கேட்கலையா? டே இல்ல, சித்து இந்த பேரு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குடா. டே எருமை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தானே சொன்னேன். இல்லடா, வேற எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. சித்து சித்து சித்து. டேய், அன்னைக்கு போன் பண்ண பொண்ணோட நம்பரை செக் பண்ண சொன்னால, செக் பண்ணும்போது அந்த இதுல ட்ரூ காலர்ல சித்தார்த்தன் தானே வந்துச்சு. ஆமாடா, அவன் சொல்றதும் கரெக்ட் தானே, அது சித்தார்த்தன் தானே வந்துச்சு. ஒருவேளை இந்த பொண்ணா இருக்குமோ? இப்பதான் கரெக்டா நோட் பண்ணிருக்கீங்க. நானே 2 நாளைக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சானா? அப்ப உனக்கு முன்னாடியே நோட் பண்ணிட்டியா? அதான்டா சொன்னேன்ல, என்கேஜ்மெண்ட்ல பார்த்து பேசிட்டு போனால, அன்னைக்கு நைட்டு தான் கண்டுபிடிச்சேன். நேர்லயும் ஒருத்தி திமுறா பேசுறா, இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு போன்லயும் ஒருத்தி போன் பண்ணி பேசுறானா, இடிக்குது தானே எங்கேயோ லாஜிக்கு. டேய், அப்ப அது அந்த பிள்ளை தானா? அந்த பிள்ளையா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் காலேஜ்ல அங்க உட்காந்துருக்கிறது இங்க உட்காந்துருக்கிறதுலாம் நோட் பண்ணி என்கிட்ட பேசுதுன்னா அப்ப அந்த பிள்ளை தானே. அவ தான் என்கிட்ட போன் பேசுறானா, கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள்ல ஆகாது. அதான் வந்த நேரத்துல இருந்து காலேஜ்ல அவளை தேடிட்டு இருக்கேன். அவ மட்டும் இப்ப கையில கிடைச்சா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். டேய், நீ என்னடா இப்படி சொல்ற? அதுவும் நீ கண்டுபிடிக்கிற நேரத்துல செமஸ்டர் எக்ஸாம்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப எல்லா பிள்ளைங்களும் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறதால போன் கூட கரெக்டா எடுத்துட்டு வராதடா. அப்படியே எடுத்துட்டு வந்தாலும் சைலண்ட்ல தான் போட்டு வச்சிருக்கோம். இப்போ கிளாஸ்ல வர இருக்காதுங்க, வெளியெல்லாம் கடந்து படிச்சுட்டு இருக்கோங்க எக்ஸாமுக்கு. அதுலயும் வர அது சின்சியரா படிக்கிற பிள்ளை மாதிரி எல்லாம் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு நீ சொல்ற மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். போன் அடிச்சு கண்டுபிடிக்கிற கான்செப்ட் எல்லாம் ஒத்து வராது. டேய், போன் அடிக்கிற சவுண்ட வச்சுலாம் கண்டுபிடிக்க வேண்டாம். அவ எங்க உட்கார்ந்துருக்கான்னு மட்டும் நோட் பண்ணி சொல்லுங்க, அப்புறமா நம்ம போன் பண்ணுவோம். அப்போனா அவ போனை பார்த்து தானே ஆகணும். நான் பண்றத பார்த்தா கண்டிப்பா அவ எடுப்பா, அதுலயே கண்டுபிடிச்சிடலாம். ஏதோ ஒண்ணு சொல்ற, சரி வா, அவ எங்க இருக்கான்னு பாப்போம். எனக்கு தெரிஞ்ச அந்த மரத்து மூட்டுக்குள்ளதான் கிடப்பாளுவ. மரத்து மூட்டுக்குள்ளையா? அதான்டா, அது பக்கத்துல ஸ்டோன் பெஞ்சு போட்டு வச்சிருக்காங்கல்ல, அங்கதான் அடிக்கடி உட்கார்ந்துருப்பாள்வ. நான் அந்த ஊத்த கூட்டு போவோம் அப்ப பாத்திருக்கேன். அந்த கேங்ல தான் ஒரு பொண்ணு ஊத்த சைட் அடிச்சிட்டு இருக்கான். அதனால அந்த பிள்ளைய அந்த கேங்ல பாத்திருக்கேன். பயங்கர கல்வன் கூட்டு போறேன். சரி வா போலாம். இடி மீனாட்சி, அங்க திரும்பி ராதாவை பாரு.
இடி கிளாஸ்ல நடக்கிற டெஸ்ட்டுக்கு என்னைக்காவது அவ புக்கை தூக்கி பார்த்திருக்கியா? எனக்கெல்லாம் தெரிஞ்சு அவ புக்கை தொட்டது கூட கிடையாது. ஆனா இப்ப எப்படி தூக்கி வச்சிருக்கா பாரு. அப்படியே அவ புக்கை தொடுறானா தலைக்கு மாட்டுக்குள்ள வச்சு, அப்படி இல்லைன்னா மூஞ்சுக்கு மேல வச்சு தூங்குறதுக்கு தான் யூஸ் பண்ணுவா. ஆனா இன்னைக்கு ரோபோ மாதிரி கண்ணாலே ஸ்கேன் பண்றா பாரு. இது என்ன பல்ல கட்டிட்டு இருக்கியா உள்ள? ஆமா, இப்போ எதுக்கு என்ன பார்த்து பல்ல கட்டிட்டு இருக்கிய? அது வேற ஒண்ணும் இல்ல, ரகசியம் ரகசியம். ரகசியமா? ஏய் ரெட்ட குடுமி, உனக்கு வாய் வச்சிட்டு இருக்கவே முடியாதா? எக்ஸாம்னு பார்த்துட்டு இருக்கேன். எதுக்கு இப்ப என்ன பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கிய? மீனாட்சி, இப்ப அவ உன் காதுக்குள்ள என்ன ஊதுனா? நான் என்ன ஊதிருப்பேன்? ஃபூன் ஊதிருப்பேன். மீனாட்சி காதுக்குள்ள காத்து போயிருக்கோம். லதா, காமெடி பண்றேன்னு கழுத்தா இருக்காரடி. ஏற்கனவே எந்த கொஸ்டினும் மண்டையில நிக்க மாட்டேக்கு. இத காமெடி பண்றேன்னு அது எங்க போய் நான் யோசிக்க? வேணும்னா ஒண்ணு பண்ணு. எல்லா செமஸ்டரும் முடியட்டு. முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ரூம் போடுவோம். அங்க போய் உட்கார்ந்து நீ காமெடி பண்ணு. என் காதுல இருந்து ரத்தம் வந்தாலும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். போதுமா? ஆமா, நீ நடுவுல புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி அங்கேயும் சரி இங்கேயும் சரி. என்ன முதல்ல உன் வாயிலே போடணும்டி. நான் என்னப்பா பண்ணேன்? நீ ஒண்ணு சொல்லியா அவ ஒண்ணு சொல்லியா? எனக்கு சிரிப்பு வந்தா சிரிக்க தானே செய்வேன். நல்ல சரி சரி, நாங்க எல்லாரும் புக்கை தூக்கி வச்சுட்டு ஹெட்டிங் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கோம். சரி படிச்சதையாவது ரிவிஷன் பண்ணாம பண்ணிட்டு இருக்கோம். நீ பேக்ல இருந்து புக்கே வெளிய எடுக்கல. அத கேளு. நானும் வந்த நேரத்துல இருந்து புக் அப்படி வச்சிட்டு தான் இருக்கேன். உள்ள ஒண்ணும் மண்டையில ஏற மாட்டேது. இவ எப்படி நீ புக்கே தூக்காம எக்ஸாம் எழுதுறா? வேற எப்படி எக்ஸாம் எழுதுவேன்? கையை வச்சுதான். அதான் மொத்த பைத்தியக்கார கூட்டமும் ஃப்ரெண்டுங்கிற ரூபத்துல என் முன்னாடி வந்து நிக்குது. என்ன சொல்லணும்? டேய் சரவணா, அண்ணா உட்கார்ந்துருக்காளோ பாரு. பாத்துட்டு தான் இருக்கேன். இங்கதான் கூட்டம் போடுவாள்வளோ? டேய் இல்ல, இன்னைக்குதான் இவ்வளவு இதுல வந்து உட்கார்ந்துருக்காள்வ. இல்லனா அங்க ஒரு 2 இடம் இருக்கு, மாத்தி மாத்தி உட்கார்ந்துருப்பாள்வ. கூடவே தான் இருக்கா. ஆனா எங்களுக்கு ஒண்ணும் தெரியல. உனக்கு எப்படி எல்லாம் தெரியுது? டேய் சுருட்ட, அதான் சொன்னோம்ல ஊத்த கூட்டு போனானு. ஆனா இவன் தேடி வந்த பொண்ணு பக்கத்துலயே அந்த கண்ணாடி போட்டு ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கு பாரு. அந்த பொண்ணதான் ஊத்த சைட் அடிப்பான். அதனால அடிக்கடி இங்க கூட்டு வருவான் பாத்துருக்கேன். ஓ, சைடுல ஒரு படம் ஓட்டிருக்கிய? ஆமாடா, படம் ஓட்டுறோம். பொங்கல் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்றோம், வந்து பாரு. சரி சரி, கூல் கூல். டேய் மச்சான், நீ அவளுக்கு போன் அடி, கண்டுபிடிச்சிடலாம். சரி. மீனாட்சி, டேய் சரவணா, போனை பார்த்து போன் நம்பர் அடி. அவளே எந்திரிச்சு போயிடாம. என்னலடா? இல்ல கொஞ்சம் போனை கூட. நெட்ல ஒரு கொஸ்டின் பார்க்கணும்னு நினைச்சேன், பார்த்து தரேன் தாயேன். உன் போனங்க எடி, அது நைட்டு சார்ஜ் போடலட்டி, காலையில சார்ஜ் இல்லாம செத்து போச்சு. பின்ன சார்ஜ் போடாம அதை தூக்கிட்டு போய் என்னத்துக்கு தான் வீட்டுல போட்டுட்டேன். ஆமா, தான் வயித்துக்கு சோறு போடணும். ஆனா அதுக்கு சோறு கொடுக்க கூடாது. செத்து போச்சாமே. அவ கிடக்கா. இடி உன் போனை கொடு. நானே எடுத்துட்டு வரலட்டி, மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். எது மறந்து வச்சுட்டு வந்துட்டியா? இது ஏன்டி மறந்து வச்சுட்டு வந்த? எக்ஸாம் ஆரம்பிச்சதுல இருந்து அவ்வளோ போனே எடுக்கல. பின்ன எப்படி போன் ஞாபகம் வரும்? மத்த நாள் ஓகே, வீட்டுக்கு எப்படி போவா? எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னே கிளம்பணும்ல, முன்னாடியே போற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவா? அதை எங்க அண்ணி இருக்காங்கல்ல. எது இன்னைக்கு அவங்களுக்கு எக்ஸாம் ஹால் உண்டோ? ஆமா, இன்னைக்கு காலையில என் கூட தான் வந்தாங்க. அதனால அவங்க கூடயே போயிருவேன். அப்போ சரி. டேய் சரவணா, போச்சு போச்சு. ஏன்டா? அதான் அவன் போன் கொண்டு வரலையே. எங்க நீ போன் போட்டு அவ எங்க எடுக்க? கடவுளே, அதான்டா கடவுள் உனக்கு மூளையை கொடுத்துட்டு அங்க ஆப்படிச்சிட்டாரு. இப்ப என்னடா பண்றது? கண்டுபிடிச்சிடலாம்னு நினைச்சு வந்தா கண்டுபிடிக்க முடியலையே. அதான் சொல்லுவாங்கடா, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க மாட்டான்னு. இவ்வளவு நாள் அந்த பொண்ணு யாருன்னே தெரியாம இருந்தது. இப்போ ஒரு க்ளூ கிடைச்சது, கடைசியில கண்டுபிடிக்க முடியாம போச்சுல்ல. சரி விடு, அது எப்படி கண்டுபிடிக்க முடியாம போகும் பாத்துக்கலாம். எப்படினாலும் நம்ம கிட்ட மாட்டி தானே ஆகணும். டேய் மச்சான், பார்வை ஏதோ வேற மாதிரி போகுது. அடே, ஒரு மாதிரியும் போகல. இவ்ளோ தைரியமா போன் பண்ணியும் பேசுறா, நேர்லயும் திட்டுறா. என்ன தப்புன்னு ரியலைஸ் பண்ண வச்சிருக்கா. வாழ்க்கையில நான் பண்ண தப்ப ரியலைஸ் பண்ண வச்ச ஒரே பொண்ணு இவதாண்டா. அதான் இவ தைரியத்தை நான் நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி தைரியமான பிள்ளைங்கள தானே உங்களுக்கு பிடிக்கும். ஏண்டா, பொண்ணு தைரியமா இருக்கிறதுல என்னடா பிரச்சனை? எனக்கு பிடிக்கும் அப்படிங்கறதையும் தாண்டி அவ தைரியமா இருக்கிறது நல்லது தானே. நானே இவ்வளவு பெரிய தில்லாலங்கடி, ஆனா எனக்கே ஒருத்தி தில்லாலங்கடி வேலை காட்டியிருக்கா. பாக்குறேன்டா,
இவன் மட்டும் கன்ஃபார்ம் ஆகட்டு, அப்புறம் தெரியும். தலைவரே, தெரியும் புரியும்லாம் சரிதான், ஆனா நீங்க போற ரூட்டு சரியில்லை. உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு பேச்சுலர் பார்ட்டி கேட்டா உங்க கல்யாணத்துக்கு வச்சிருவீங்க போலயே. டேய் ஏன்டா? இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லையே, உங்களுக்கு காதல் வந்தா மட்டும் போதுமே. ஏன்னா உங்க அண்ணனோட ஃப்ரெண்டு, பொண்ணும் பார்க்க மூக்கு மூலியமா அழகா இருக்கு, உங்களுக்கு ஆசை வந்தா மட்டும் போதுமே. டே பைத்தியக்காரன்மலா, இப்படி தாண்டா ஒருத்தனை பேசி பேசி வீணாக்குறீங்க. சும்மாவே இருக்க விட மாட்டாங்க, அப்படியே வீணாக்கி விட்டுறணும். ஃப்ரெண்டுங்கனாலே அப்படிதானே மச்சான்? ஆமா ஆமா, ஃப்ரெண்டுங்கனால அப்படிதான். பயமுட்டு போங்கடா. சரி சரி, நாங்க போறோம். நீ சும்மா சைட் அடிச்சுட்டு வா. எனக்கு கேட்டாலும் சும்மா தானே சொல்லுவ. நீ சும்மா சைட் அடிச்சாவதான் இருக்கட்டும், நாங்க போறோம். சும்மாவே ஆடுவாங்க, இதுல நான் சலங்கையை கட்டி விட்ட மாதிரி இவ்வளவு வர காட்டிட்டேன். என்ன பண்ண காத்திருக்கான்களோ? இருந்தாலும் பார்க்க சைட் அடிக்கிற மாதிரி தான் இருக்கா. டேய் மித்ரன், எதுக்குடா இங்க கூட்டு வந்த? இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனாலதான் உன்னையும் கூட கூட்டிட்டு வந்தேன். முக்கியமான வேலையா? என்னது? பிரியாவோட அம்மாவை பார்க்க போறோம். டேய், அவங்க அம்மாவை பார்க்க போறதெல்லாம் சரிதான், நீ மட்டும் போக வேண்டியதானே. என்ன எதுக்குடா அடி வாங்க கூட்டு வந்திருக்க? நான் ஆபீஸ்ல தானே இருந்தேன், அங்கேயே அமைதியா உட்கார்ந்துருப்பேன். ஏன்டா என்ன கூப்பிட்டு வந்த? டேய், நான் எப்படிடா தனியா வருது? அதனாலதான் உன்னையும் கூப்பிட்டு வந்தேன். அடி வாங்குறதா இருந்தாலும் சேர்ந்தே வாங்குவோம். சித்துவுக்கு கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணெல்லாம் தூக்குறதுக்கு கூட வந்தா, ஏன் தூக்குன பொண்ணுக்கு அடி வாங்குறதுக்கு வர மாட்டியா? அட பைத்தியக்கார பயலே, அதுக்கட அப்படி கூத்துட்ட? எஸ், உள்ள போலாமா? ஆமா, நான் வரலன்னு என்ன வெளியவா அனுப்ப போற? வந்து தோலை. எப்பவுமே சார் நம்ம கூட தானே ஆஃபீஸ்க்கு வருவாங்க. இன்னைக்கு நம்மளை விட்டுட்டு எங்கே போனாங்க? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. எங்கே போயிருக்காங்கன்னு தெரியலையே. கேட்டதுக்கு ஏதோ வேலைன்னு சொன்னாங்க, அதுக்கு நீ இவ்வளோ நேரமா? சார் ஃபோன் எடுங்க சார், ஃபோன் எடுங்க. ஹலோ, டி யாரு? பிரியாடா, இரு பேசிட்டு வரேன். சரி பேசிட்டு வா. ஹலோ சார். சொல்லு பிரியா. இல்லை, ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொன்னீங்க, ஆனால் இன்னும் ஆளை காணல. இல்ல பிரியா, ஒரு முக்கியமான வேலையா வெளியே வந்திருக்கு, கொஞ்சம் லேட் ஆகும். என்ன சார் முக்கியமான வேலை? அடேங்கப்பா, என் பொண்டாட்டி முழுசா பொண்டாட்டியா மாறிட்டால. ஃபர்ஸ்ட் எல்லாம் போன் அடிக்கும் போது தோ வரேன் பிரியான்னு சொன்னாலே போனே அடிக்க மாட்டா. ஆனா இப்ப என்னன்னா, எங்க போனீங்க, எதுக்கு போனீங்க, எப்ப வருவீங்களா கேக்குறா. என்ன பிரியா, என் பொண்டாட்டி முழுசா பொண்டாட்டியாக மாறிய தருணம், அப்படிதானே? சார், அக்கறையா ஃபோன் பண்ணி கேட்கறது உங்களுக்கு டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கா? அக்கறையாவாமா கேட்ட நீ? அப்போ மித்ரனை பார்க்கணும்னு பிரியாவுக்கு ஆசை என்ன? இவ்வளவு நேரம் என் பொண்டாட்டி வெயிட் பண்ணி பாத்திருக்கா, மித்ரன் வரலன்னு போன் பண்ணிருக்காள. ஆமா, நிக்கிறது வெயிலு, இதுலலாம் எப்படி இவனுக்கு ரொமான்ஸ் வருது? நம்ம இங்க வந்த நேரத்துல இருந்து செத்துக்கிட்டே இருக்கோம், ஆனா இது ரொமான்ஸ்ல எல்லாம் பேசுது. டே மித்ரன், இப்போ நீ போன் பேசிட்டு வரியா இல்லனா அப்புறம் போய் பார்க்கலாமா? டேய் இருடா வரேன், இவன் வேற ஒருத்தன். பிரியா. சொல்லுங்க சார். உனக்கு எவ்வளவு ஆசை இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சிரு. ஆனா ஆசையை மட்டும் மறந்துடாத என்ன? இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆபீஸ்க்கு வருவேன், வந்த உடனே உன் ஆசையை காமிச்சிரு. அதான் மித்ரன் சார் பக்கத்துல இல்லையே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஆசையை போட்டு மறந்துடாதம்மா. ஆசையெல்லாம் மனசுக்குள்ளே வச்சிரு, ஆழ்ந்த வேலை வந்துடுறேன். ஆமா, ஒரு கவர்ல போட்டு வச்சிருப்பா, போனோன்னு போய் வாங்கிக்கா. பிரியா, பத்திரமா வச்சிருப்பியாமா? சார் வச்சிருக்கேன் சார், நீங்க வேற ஓவரா பண்ணுவீங்க. இல்லம்மா, நீ வச்சிருக்கியா இல்லனா வந்துட்டு மறுபடியும் இங்க வரட்டா? சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க முடிச்சிட்டு வாங்க வேலையை. சரிம்மா சரிம்மா, இருந்தாலும் ஆசையை ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ண முடியல. மித்ரன் மாமாவை. என்ன சார்? இல்ல, மித்ரனை பார்க்கணும்னு இருந்தா சொல்லு, ஆபீஸ்க்கு வந்துட்டு வந்து இந்த வேலையை பாத்துக்கிறேன். ஏன்னா பொண்டாட்டி ஆசைக்கு என்னைக்குமே மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறவன் நானு. டேய், அதே மாதிரி ஃப்ரெண்டையும் நியாயமா நடத்துற ஆளா இருடா மித்ரன். எவ்வளவு நேரமாடா வெயில்ல நிக்கிறது, பைத்தியக்காரன் நாய. பிரியமா, கொஞ்சம் பேட் வைப்ரேஷனா இருக்கு, அப்புறமா பேசுறேன். சரி சார், இருந்தாலும் மிஸ் யூ சார். மிஸ் யூமா. அட பண்ணாட நாய, வச்சு தோலடா. டேய், ஆமா இவ்வளவு நேரம் பல்ல கட்டிட்டு தானே நின்ன? அது வேற இது வேற. போய் தோலை, வேறுன்னு எங்க போய் வேறு விற்க போறான்னு தெரியல. வாடா போவோம், வந்த வேலையை பார்த்துட்டு குடுக்குற அடியையும் வாங்கிட்டு போவோம், அதுக்கு தானே இங்க வந்தோம். சரி போ,